இல்ல நீ நட்டப்படுற நீ எல்லாத்தையும் என்ன எடுஞ்சு விழுந்துட்டு இல்ல இப்ப பேசு நீ உன்னால நீ லைனா போடல அந்த குழந்தைகிட்ட நீ என்ன சொன்ன நீ ஏமா இருமா எங்கம்மா ஓடுற சொல்லு சாப்பாடு ஓடாம இது போடாம போடுமா சாப்பிடுங்க சாமி நீங்க சாமி நான் எது காப்பணும் இல்ல வேலை பாட்டு எனக்கு வேலை தெரியும் சரியா நீ தான் வேலைக்கு வந்திருக்க நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் அசிங்கமா நடந்துக்கிறாங்க இவங்க என்ன இவங்க வீட்டுல இருந்து காசை கொண்டு வந்து போடுற மாதிரி. கோவையை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் அவரது குடும்பத்தினருடன் சரவணம்பட்டி அருகே கரட்டமேடு ரத்னகிரி மருதாச்சல கோவிலுக்கு கடந்த 31ஆம் தேதி சென்றுள்ளார். அப்போது அந்த கோவிலில் நடைபெற்ற அன்னதானத்தில் பணியாளர்கள் சரிவர பணியாற்றாமலும் பக்தர்களுக்கு உணவளிக்காமல் திமிராக கடுமையாக நடந்து கொண்டதாகவும் கூறி கோவில் இயக்குநருக்கு புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் கொடுத்துள்ள புகாரில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவிலில் அமர்ந்து கொண்டிருக்கையில் அன்னதானத்திற்கு அங்கிருந்த ஒருவர் அழைத்ததாகவும் பின்னர் அன்னதான கூடத்திற்கு சென்று பார்க்கையில் தினம்தோறும் 50 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு பலகை இருந்ததாகவும் ஆனால் அங்கு பணிபுரியும் பாக்கியலட்சுமி ரத்னம் என்ற 2 பெண்கள் பக்தர்களுக்கு முறையாக உணவு பரிமாறாமல் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அன்னதானம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுவன் மறு சாப்பாடு கேட்டதற்கு அதெல்லாம் போட முடியாது என பாக்கியலட்சுமி கூறியதாகவும் இதுகுறித்து சக பக்தர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர்களிடமும் திமிராக நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதனை ராஜேஷ் அவரது செல்போனில் வீடியோ பதிவு செய்து செயல் அலுவலருக்கு ஆதாரமாக அளித்துள்ளார். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட செயல் அலுவலர் 2 பெண்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தெரிவித்ததாக தெரிகிறது. தற்போது ராஜேஷ் எடுத்த வீடியோக்கள் வெளியாகி வைரலாகி வருகிறது. இப்ப சொல்லு நீ பேசுறியா சொல்லு இப்ப சொல்லு இல்ல சொல்லுமா இல்ல நீ நட்டப்படுற நீ எல்லாத்தையும் என்ன எடுஞ்சு விழுந்துட்டு இல்ல இப்ப பேசு நீ உன்னால நீ லைனா போடல அந்த குழந்தைகிட்ட நீ என்ன சொன்ன நீ அந்த குழந்தைகிட்ட என்னமா சொன்ன நீ அந்த குழந்தைகிட்ட போட முடியாது கடைசியா தான் வந்து போதுன்னு சொன்ன அப்படிதான் சொன்னீங்க. அப்ப கேளுங்க அப்புறம் சாப்பாடு கேட்டுனா சாப்பாடு போட மாட்டேங்கிறீங்க இல்ல இரு சாப்பாடு போட்டு இரு ஏமா இருமா எங்கம்மா ஓடுற சொல்லு சாப்பாடு ஓடாம இது போடாம போடுமா சாப்பிடுங்க சாமி நீங்க சாமி ஐயப்ப மாலை போட்டு கூப்பிடு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா இப்ப சொல்லு பேர் சொல்லுமா பேசுமா பாத்துக்கலாம் நான் எது காப்பணும் இல்ல வேலை பாட்டு எனக்கு வேலை தெரியும் சரியா நீ தான் வேலைக்கு வந்திருக்க நான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் வேலையை பார்த்துட்டு போறதா நானு கேளுங்க இந்த மாதிரி சோறு போட்ட முறை சரிங்களா சோத்துக்காக பிரச்சனை இல்லைங்க அவங்க நடந்துக்கிற விதம் முறை எப்படிங்க அசிங்கமா நடந்துக்கிறாங்க இவங்க என்ன இவங்க வீட்டுல இருந்து காசை கொண்டு வந்து போடுற மாதிரி சரியா பண்ணீங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டுங்க நீ யாராவது ஒருத்தர் வந்து ஏங்க யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அங்க பரிமாற முறை சரிங்களா சொல்லுங்க கேளுங்க கூப்பிட்டீங்களா அதிகாரி கூப்பிடுங்க ஏமா இல்ல இத்தனை பேர் சாப்பிட்டாங்கல்ல இல்ல யாரும் சோத்துக்கலாம் வீட்டுல சோறுக்கு இல்லாம தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்காங்களா சொல்லுங்க பாக்குறேன் கவர்மெண்ட் போடுது இவங்க நீ எடுமா போயிட்டே உங்களால முடியாத வேலையை நீங்க செய்யாதீங்க சரியா உங்க வீட்டு எத்தனை டைம் சாப்பாடு கேட்டது தெரியலையா இல்ல சாமி சாப்பாடு எத்தனை டைம் கேட்டுச்சு அங்க போறீங்க அந்த சாமி இலை ஃபுல்லா சாப்பாடு வச்சிருக்குது சொல்லுங்க எங்களுக்கு இதுக்கு வேலை இல்லை சரிங்களா நாங்க டெய்லி எல்லாம் வரல போட்டுட்டு போறதுல என்ன நீங்க குறைஞ்சு போயிட்டீங்க அப்புறம் அந்த குழந்தை ஏங்க அந்த குழந்தை எவ்வளவு சாப்பிட்டுரும் இந்த குழந்தை எவ்வளவு சாப்பிட்டுரும் போட முடியாதுன்றாங்க சாப்பாடு போட முடியாதுன்னு சொன்னம்மா கேளுங்க அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு சொன்னம்மா கூட்டமா அப்படி ஏங்க 50 பேருக்கு டெய்லி போடணும் இலையெல்லாம் காலியா இருக்கு அந்த குழந்தைக்கு நீங்க பேசுங்கம்மா நீங்க ரெக்கார்டு இப்படி வச்சாலும் சரி வாங்க நான் சொல்றேன் யாருன்னு குழந்தைக்கு சாப்பாடு முடியாம நீ போனான்னு வச்சுட்டா நீ என்ன வேணாலும் பண்ணி எவ்வளவு திமிரா பேசுது பாருங்க இப்ப பேசுது பாருங்க இப்ப பேச சொல்லுங்க போட முடியாது பண்றது பண்ணு இப்ப சொன்னீங்கல்ல சொல்லுங்க இப்ப சொல்லுங்க பாத்துக்கிறேன். அரசு சார்பில் அன்னதானம் வழங்கவும் பணியாளர்களுக்கு அதற்கான ஊதியமும் அரசாங்கம் வழங்கி வரும் நிலையில் இதுபோன்று பக்தர்களுக்கு உணவளிக்காமல் திமிராக நடந்து கொள்ளும் பணியாளர்களை பணியமர்த்தக் கூடாது எனவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.